வணக்கம் நண்பர்களே. நம்ம இங்கே வந்திருக்கூடிய திருத்தலமானது மிகவும் ஒரு பாடல் பெற்ற ஒரு விசேஷமான திருத்தலுக்கு வந்திருக்கோம். அதாவது இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருநெல்லைன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். திருக்கழுக்குன்றத்துலேருந்து 8 கிலோமீட்டரு, திருப்பூர்லேருந்து 12 கிலோமீட்டரு, செங்கல்பட்டுலேருந்து 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த 3 ஊர்களுக்கும் மையமாக இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் மேலே பழமையான அந்த பெரியாண்டவர் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். அற்புதமான ஒரு அபிஷேக அலங்கார அர்ச்சனை தரிசனத்தை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த கோயிலுடைய சிறப்புகள்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் பேர் பெரியாண்டவர், இறைவியுடைய பேர் திருநிலை நாயகின்னு பேர். இது சார்ந்த ஒரு வரலாற்று செய்திகளே சொல்லணுங்க. அதாவது சுந்தரபத்திரன் ஒரு அரசனும் ஒரு காலத்தில் அசுரன் இருந்தபொழுது அவன் தேவர்களை மிக கொடுமைப்படுத்தினா. அது மாதிரி சிவனிடத்தில் அவர் வேண்டி ஒரு வரம் பெற்றான். 2 வரங்களை பெற்ற பொழுது 2 வரம் கேட்டான் அந்த அசுரன். அதாவது எனக்கு சிவசக்தி சொரூபத்தினால் மட்டும்தான் மரணம் சம்பவிக்க வேண்டும், அதையும் தவிர அந்த இறைவனாய சிவபெருமான் மனிதனாக அவதாரம் எடுத்த பிறகுதான் அது நடக்க வேண்டும் என்ற வேறு ஒரு சங்கடமான ஒரு வரத்தை கேட்ட காரணத்தினால ஆணவம் மிகுந்து தேவர்களை கொடுமைப்படுத்தி அப்படி ஒரு நிலையில் இருந்தபோது தேவர்கள் சிவபெருமானிடத்தில் முறையிட உடனடியாக தேவர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் ஓடி சென்று சக்தி இடத்துல சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் உடனே போயிட்டு அந்த அசுரனை அழிக்க வேண்டும், தேவர்கள் உயிர் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அம்பாள் இப்போ யோக நிஷ்டையில் இருந்ததுனால சிவன் சொன்ன காதில் வாங்காமல் அப்படி கவனிக்காமல் இருக்காங்க. அதனால கோபமுற்ற சிவன் நீ மானிட பருவ எடுப்பான்னு சாபம் கொடுக்குறார். அப்போ அம்பாள் நான் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னில் பாதி நீ, அதனால் நீ ஒரு நாடிகை மனிதனாய் பிறக்க கடவாயின்னு திருப்பி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தாயினுடைய கர்ப்பம் இல்லாமலே இறைவன் சிவபெருமான் அவதாரத்தோட நோக்கமாக இருந்தாலும் கூட இறைவன் திருவுள்ளம் கொண்டு மனிதனாக பிறவி எடுத்து அப்படியே இந்த பித்து பிடித்து சித்தம் கலங்கி உலகம் முழுவதும் சுற்றி வர்றார். சுற்றி வர நேரத்தில் அப்படியே உயிர்கள்லாம் ஜீவராசிகளை சப்த நாடுகள் ஒடுங்கி நடுங்குது. தேவர்கள் பயப்படுறாங்க. அச்சமுற்று அந்த ஆதிபராசக்தி பார்வதிகிட்ட கேட்குறப்போ அந்த பார்வதி தேவியான என்ன பண்ணாங்கன்னா, சூலாயுதத்தை இருந்து தரையில் நோக்கி விடுறாங்க. இவர் இதுக்கு தெரியாமல் சிவன் பித்து பிடித்தவர் உலகம் முழுவதும் சுற்றி அலைகின்ற பொழுது உலகம் இயக்கம் நின்று விடுமோ என்ற பயத்தின் காரணமாக சிவபெருமானை நிலை கொள்ள செய்வதற்காக அன்னை பராசக்தி ஆகிய பார்வதி தன்னுடைய சூலாயத்தை எரிகின்றாள். அது ஒரு இடத்துல விழுந்த இடத்துல அப்படியே நிலை பெற்று ஜோதி படம்பா மாறுது. அந்த வெளிச்சத்தை கொண்டு ஜோதி ஒளியை கொண்டு சிவபெருமான் அங்கே திருநிலையாய் நிலை நின்ற கோலம்தான் அந்த ஊரில் அப்புறம் தான் தன்னை உணர்றார். அப்போ அந்த சூளை விழுந்த இடத்துல 21 மண் உருண்டைகள் வெளிப்பட்டு செதறுது. அந்த 21 மண் உருண்டைகளும் பூதகணங்களாக மாறி அப்படியே சிவனுக்கு இந்த அளவு வழிபடக்கூடிய அங்கே சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் அம்பாள் கருவில்லாமே தாயுட கிரப்பத்தில் இல்லாமே நீ பெரிய லெவலில் மனித பிறவி எடுத்து அந்த ஒரு நாடிகை முழுவதும் உலகத்தை சுற்றி வந்த காரணத்தினால பெரியாண்டவர்னு ஒரு பட்டத்தை சுட்டி இறைவனை வணங்கி வழிபடுறாங்க. அப்போ சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடியது முதல் சிறப்பு. இறைவன் இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவனாகிய எம்பெருமான் சிவபெருமான் பிறவாத சிவபெருமான் மனிதனாக பிறந்து ஒரு நாளை உலகை சுற்றி வந்த 2வது சிறப்பு. தன்னிலையை மறந்து சித்தம் கலங்கிய நிலையிலே உலகை சுற்றி வந்த அந்த ஒரு சிவபெருமானுக்கு வழிகாட்டி அவருடைய நிலையை உணர்த்திய ஒரு நிலை அந்த சூலத்தை எரிந்தால ஏற்பட்டது அடுத்த சிறப்பு. அப்போ சூலம் பட்ட இடத்துல 21 மணல் உருண்டைகள் வெளிப்பட்டது அடுத்த சிறப்பு. அந்த 21 மண் உருண்டைகளும் பூதகணா மாறி இன்றாலும் சிவனை தொழுகிற அடுத்த சிறப்பு. அப்புறம் இந்த பெரியாண்டவர்னு பேர் அதுதான் இறைவை கொடுத்த பேர் அந்த பெருமானை கிடைச்சது. குழந்தை பாக்கியில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வரப்பிரசாதி அங்கே இருக்கார். அவர் திருமண தடைகள்லையும் குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் அந்த இறைவனுடைய அற்புதமான திருக்கோலம். அப்புறம் ஜோதிப்படமா கலியுகத்தில் சிவபுரம் வெளிப்பட்டதுன்னா அங்கே மேற்கூரை இல்லாத ஒரு கோவில். எப்படி திருச்சியில் வெக்காளியம்மன் கோயில் போனவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மேற்கூரை இல்லையோ அந்த மாதிரி இந்த பெரியாண்டவர் கோயிலையும் போனவங்க பார்த்துருப்பீங்க. போகாதவங்க போய் பாருங்கள், மேற்கூரை இருக்காது, 4 பக்கம் ஓப்பனாக இருக்கும். அங்கே நடுவில் சுயம்புவா தோன்றிய சிவபெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. அந்த சிவபெருமானுக்கு நீ சிவராத்திரி அன்னைக்கு அற்புதமான அபிஷேகம் பார்த்த புண்ணியம் நம்மள செஞ்ச புண்ணியம் நினைக்கிறாங்க. போகாதவங்க போயிட்டு வாங்க. எங்கெங்க சிலோனுங்க மலேசியா சிங்கப்பூருக்கும் போகிறோம். இங்கே இருக்கிற திருப்பூர் பார்த்துருக்கிற சென்னை 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரியாண்டவர்களோட அவசியம் போய் பார்க்கணும். அப்பேற்பட்ட வரப்பிரசாதம் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர்கள் கிடைக்கட்டும். அந்த ஒரு திருநிலை நின்றதுனால அந்த ஊருக்கு திருநிலைன்னு பேர் வந்தது. சிவன் நிலை நின்ற காரணத்தில் திருநிலை பேர். அதே பேரை ஒட்டி அந்த இறைவிக்கு திருநிலை நாயகின்னு பட்டத்தை சிவபெருமான் கொடுத்தார். எப்படி இறைவி பெரியாண்டவர் சிவனுக்கு பட்டம் கொடுத்து வழங்கினாரோ அதே போல சிவபெருமானாகிய இறைவன் எம்பெருமான் பார்வதிக்கு நிலை நிறுத்தியதுனால திருநிலை நாயகின்னு பட்டம் கொடுத்தாங்க. அப்படி திருநிலை நாயகி உடன்வரை பெரியாண்டவர் கோயிலை தரிசித்த மனநிறைவோடு நம்ம யாத்திரை தொடர்கின்றோம். இது போன்ற அரிய பல சிறப்புடையுடைய பெரிதொரு ஆலயத்திலும் கூட தொடர்பு முறை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆ சங்கர். நன்றி, வணக்கம்.